இப்பொழுதும் இன்றைய நாளிலும் தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். அதற்கு முன்பதாக நாம் யாவரும் ஜெபிக்கலாம். அன்பின் இரக்கமுள்ள தகப்பனே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையோடு தேவன் பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் அல்ல, நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை வெளிப்படட்டும் கர்த்தாவே. அநேக தருணங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் விழுந்து போகிறோம். ஆனாலும் உம்முடைய வார்த்தை எங்களை சீர்படுத்தி நடக்க செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலும் நம் தியானிக்கின்ற வார்த்தை என்னன்னா, அநேக நேரங்களில் நம்ம சில நேரம் தனியாக உட்காந்தோ அல்லது ஒரு கூட்டத்தின் மத்தியிலோ அல்லது பல இடங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, எனக்கான திட்டம் என்னவாக இருக்கும், நான் என்ன பண்ண போகிறேன் என் வாழ்க்கையில், என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நான் போகணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு பல நேரம் யோசிப்போம். பல நேரம் கண்ணீரோடு நம்ம படுக்கையை நினைப்போம் இல்லையா? என்ன ஆண்டவரே, என்ன கொண்டு நீங்கள் செய்ய போகிறீங்க, என் மீது என்ன நோக்கம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்கள் எப்படியா இருக்கும், நான் இந்த பாதைகளை எப்படி நான் கடந்து செல்வேன், நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள் நாம் யோசிப்போம். அநேக ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கும் இல்லையா? தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டமும் ஆசீர்வாதமும் என்னன்னு தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகின்றோம். நம்மளை ஆண்டவராகி இயேசு தெரிந்து கொண்டார். நம்ம சில நேரம் பெருமையாக சொல்லுவோம், நான் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டேன், நான் சர்ச்சுக்கு போனேன், நான் இயேசுவை தேடி போனேன் அப்படின்னு சில நேரங்களில் பெருமையாக நம்ம பல பேர்கிட்ட சொல்லுவோம். நான் யார் சொல்கிறான்னு தெரியாது, நான் கூட சில நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா, ஆண்டவராகி இயேசு தான் நம்மளை தேடி வந்தாங்க. ஒரு குப்பையாக இருந்த இடத்துல, தூசியாக இருந்த இடத்துல, ஒன்றுமே முடியாத ஒரு நேரத்தில் கண்ணீரோடு நான் இனி என்ன பண்ண போகிறேன், எனக்காக யார் பேசுவார், எனக்காக யார் நிற்பார், என்னுடைய காலங்கள் எப்படியாய் கடந்து போகும், இந்த குடும்பத்தில் எப்போது சமாதானம் வரும், எப்போது இந்த கண்ணீரின் பாதைகள் மாறும், எப்போது இந்த பிசாசின் பிடிகளிலிருந்து நாம் வெளியே வருவோம் என்று கண்ணீரோடு நின்ற நேரங்களிலெல்லாம் இயேசுவாகிய ஆண்டவர் கதவருகிலே வந்து நின்று கதவை தட்டி, வெளியே வா மகனே மகளே, நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று அவருடைய வார்த்தைகளினால் நம்மை இழுத்து கொண்டார். அவர் நம்ம மீது ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றார், ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். ஆனால் நம்ம அதை அறியாமலுக்கு பல நேரங்கள் அவரை விட்டு தூரம் போய்விடுகின்றோம். நாம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய திட்டங்கள் என்ன, நம்முடைய நோக்கங்கள் என்ன, ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் நான் எதை செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சில நேரம் யோசிப்போம். சில நேரத்தில் நம்ம கையின் பிரயாசங்களினால் பல திட்டங்களை நம்ம செய்வோம், ஆனால் அதெல்லாம் தோல்வியாக வரும். அப்போ நம்ம நினைப்போம், ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தயவும் நம்ம மேலே இல்லையோ அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றை மட்டும் நம்ம சிந்திச்சு கொள்ளணும், நம்ம மேலே ஆண்டவர் வைத்த திட்டம் நோக்கம் என்னன்னா, அவருக்காக கனி கொடுப்பது, அவருக்காக செயல்படுவது. அவர் நம்மை தெரிந்து கொண்டது கனி கொடுப்பதற்காக. நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் நாம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுப்பதினால தான் ஆசீர்வாதம் நம்மிடத்தில் வரும். நாம் எல்லாத்தையும் தெரிந்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக தெரிந்தும் தேவ வார்த்தையை தினமும் கேட்டும் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டும் நான் எப்போவுமே ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நான் கேட்குறேன் தான், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன் தான், ஆனாலும் நான் வேலைக்கு மட்டும்தான் போவேன், வேலை முடிய வீட்டில் வந்து தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கவே கூடாது. நாம் கேட்குறதே அப்படியே செய்து விட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள், அநேக இடங்களிலே அநேக தீர்க்கதரிசிகளினாலும் அநேக வார்த்தைகளினாலும் ஆண்டவர் பேசியிருப்பார். நீ எனக்காக பயன்பட வேண்டும், நீ எனக்காக செயல்பட வேண்டும், எனக்காக உன்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அநேக நேரங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நம் அதை உதறி தள்ளிவிட்டு நம் சொந்த முயற்சியில் சொந்த காரிய
காரியங்களை செய்கிறதுனால அநேக நேரங்கள் விழுந்து போய் விடுகின்றோம், அநேக நேரங்கள் தோல்வியை சந்தித்து விடுகின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை நான் சொல்லுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் சின்ன வயசு முதற்கொண்டு என்னை ஆண்டவருக்காக என்னுடைய தாயார் அர்ப்பணித்தாங்க. நான் அநேக இடங்களில் ஊழியம் செய்திருக்கின்றேன், அநேக சபைகளில் தங்கி ஊழியம் செய்திருக்கின்றேன், அநேக இடங்களில் மரண தருவாயில் கூட நான் ஊழியம் செய்திருக்கின்றேன். என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட். ஆனால் என்ன ஆண்டவர் மறுபடியும் உயிரை கொடுத்து என்னை மீட்டு கொண்டதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு நாள் இரவு முழுவதும் நான் அழுது விட்டு எனக்கு 7 நாள் டைம் கொடுத்தாங்க, நான் மரித்து போய்விடுவேன் என்று. ஆனாலும் என் உள்ளத்தில் இருந்த விசுவாசம் என்ன என்றால், என் அப்பா இரக்கம் பாராட்டினால் நான் உயிர் பிழைப்பேன் என்று. நாங்கள் சின்ன வயதாக இருக்கும்போது என்ன நினைப்போம், இது ஒரு சின்ன சும்மா சர்ச்சுக்கு போகிறோம் வரோம் அப்படின்னு தான் நினைப்போம். நானும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவருக்காக சர்ச்சுக்கு போவேன், பாட்டு பாடுவேன், பைபிள் ரீட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், சண்டே கிளாஸ் போவேன். ஆனாலும் நான் செய்தது என்னன்னா, கடமைக்காக தேவனை தேடியது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அடியை போட்டார். நான் உலகத்துக்காக நான் ஓடின நாட்கள் அதிகம், உலகத்துக்காக வாழ்ந்த நாட்கள் அதிகம், ஃப்ரெண்ட்ஸோட கூட சேர்ந்துட்டு எத்தனையோ நாட்கள் ஆலயத்துக்கு போகாமல் ஓடின நாட்கள் அதிகம். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு திருப்பு முனையை வைத்தார். அது நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தொடர்ந்து இருமல் வந்து கொண்டே இருந்தது, என்ன என்று அறியவில்லை. நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். அப்பொழுது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தபோது நான் ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட்னு தெரிய வந்துச்சு. எனக்கு 1 வாரம் டைம் கொடுத்தாங்க. மறுபடியும் உன்னோட பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி உனக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ உன்னுடைய இரத்தம் எல்லாம் முழுவதையும் எடுத்து விட்டு மறுபடியும் இரத்தம் ஏற்ற வேண்டும். வாழ்க்கையில் எப்போ மரணம் வரும் என்று சொல்ல முடியாது, எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சரியாக வராதுன்னு சொன்னாங்க. இலங்கையில் குருநாகல் என்ற பிரதேசத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் போகணும். அது போகிறதுக்கே ரொம்ப தூரம். ஆனாலும் என்னுடைய தாயார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரொம்ப விசுவாசமான ஒரு அம்மா. அதனால் டாக்டர்கிட்ட சொன்னாங்க, டாக்டருக்கெல்லாம் மேலான வைத்தியர் ஒருவர் இருக்கிறார், அவர் அற்புதம் செய்வார் என்று. ஆனால் என்னுடைய நாட்கள் போக போக அந்த 7 நாட்களில் 3 நாட்கள் நான் மரண படுக்கைக்கு போய்விட்டேன். ஒரு நாள் என்னால் எந்திரிக்கவே முடியலை. ஆனாலும் நான் வேலைக்கு போயாக வேண்டும் என்கின்ற தருணம், எந்திரிச்சு நடந்து நான் வேலைக்கு போயிட்டு நான் நடந்து ரோட்டில் வரும்போது என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலை. வானத்தை பார்த்து கண்ணீரோடு நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நீங்க ஜீவனை கொடுத்து நான் மறுபடியும் உயிர் பெற்று விட்டேன் என்றால் நான் உமக்காக என்னுடைய கடைசி மூச்சு வரை ஓடுவேன், உமக்காக நான் நிற்பேன். அப்படி நான் மறிச்சிட்டேனா நீங்க என்ன விட்டுறாதீங்க ஏசப்பா, உங்க கைக்குள்ளேயே என்னைய வச்சுக்கங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் என்னை உம்முடைய ஊழியக்காரியாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி வானத்தை பார்த்து என் கண்களில் கண்ணீரோடு சொன்னேன். அந்த குரலை ஆண்டவர் கேட்டார். ஒரு நாள் படுத்திருக்கும் பொழுது 6வது நாள் என் ஆண்டவருடைய குரலை கேட்கும்படியாக கர்த்தர் செய்தார். எழுந்து உட்கார்ந்தேன். அந்த இடத்துல தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், 7 நாட்களில் ஜனங்கள் சிலர் அதை தேடி புறப்பட்டு போவார்கள், ஆனாலும் அதை கண்டடைய மாட்டார்கள் என்று அதிகாரத்துடன் வசனத்துடன் ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். அத்தனை நாட்கள் சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், எழுந்திருக்க முடியாமல், நடக்க முடியாமல் இருந்த நான் எழுந்து நடந்தேன், சாப்பிட்டேன், அவருக்காக செயல்பட வேண்டும் என்கின்ற மன உறுதியோடு இருந்தேன். நான் வீட்டில் சொன்னேன், என்னால் எந்திரிக்க முடியுது, எனக்கு ஒரு வேளை ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாருன்னு விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை எனக்காக இப்படி பேசப்பட்டது என்று சொன்னேன். யாருமே நம்பலை. ஏன்னா நான் மரண படுக்கைக்கு வந்துட்டேன்னு ரிப்போர்ட் வந்திருக்கும் போது யார் நம்புவா? ஆனால் எனக்கு தெரியும், என் அப்பா கொடுத்த வாக்கு தத்தம் சரியாக நிறைவேறும் என்று. 7 நாட்களில் மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்தோம். 7 நாட்களில் ரிப்போர்ட் வந்துச்சு, உனக்கு பிளட் கேன்சர் என்கின்ற வியாதியே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படியாக சொல்லப்பட்ட இடத்தில் தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று வந்தது. ஆனால் தேவன் மறுபடியும் எனக்கு ஜீவனை கொடுத்தால் இன்று அநேகரை தேவன் தொடுகின்றார். உங்க வாழ்க்கையில நீங்க என்னத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறீங்க? எதை தேடி ஓடிட்டு இருக்கீங்க? இந்த உலக வாழ்க்கை வெறுமையானது, வீணானது. ஆனால் தேவன் உங்கள் மீது கொண்டிருக்கிற நோக்கமும் திட்டமும் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுக்காக கீழ்ப்படுகின்ற, தேவனுக்காக செயல்படுகின்ற ஒரு மனிதனை தேவன் சும்மா விடவே மாட்டார். அவர் சும்மா விடவே மாட்டார். அவர் ஆசீர்வதிக்கின்ற தேவன், அவர் ஆசீர்வதிக்கின்ற தேவன். இன்று கூட தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். காலை முழுவதும் நான் கண்ணீரோடு, ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா, நான் உமக்காக ஓடுகிறேன்
தகப்பனே எனக்கு சின்னதா ஒரு இரக்கம் பாராட்டுங்கன்னு. மணி ஆகிருச்சு, என்னோட கடைசி நிமிஷம். அந்த கடைசி நிமிஷத்துல நான் சொன்னேன், அப்பா எனக்கு நீங்க இந்த ஒரு நிமிஷத்துல கூட உதவி செய்ய உங்களால முடியும், எனக்கு தயவு பாராட்டுங்கப்பா, எனக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பான்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். அந்த கடைசி ஒரு நிமிஷத்துல ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னுடைய தேவை எதுவோ அதை நான் கேட்காமலுக்கே அந்த நபர் செய்யறதா அவங்க உறுதி எடுத்துக்கிட்டாங்க. எப்படி? இது தேவனுக்காக ஓடுகிறதினால், தேவனுக்காக நிற்கிறதினால், தேவனுக்காக பயன்படுகின்றதினால், தேவனுக்காக கனி கொடுக்கிறதினால், தேவனுக்கு கீழ்ப்படுகின்றதினால், தேவன் இன்று உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தடையாய் இருக்கின்றது, ஆசீர்வாதத்துக்கு நான் என்ன செய்வேன் என்று அநேக கேள்விகள். ஏன், எதற்காக இந்த கேள்வி கேட்கவே கூடாது. நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் கனி கொடுப்பது நிச்சயம் தேவையாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் ஜீவனுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவது உலகத்துக்கு முடிவாயிருந்தது. ஆனால் அழிந்து போகிறவர்களுக்கோ அது தொடக்கமாயிருக்கின்றது. நம்ம வாழ்க்கையில தேவனுக்காய் பயன்படுவது நம்ம வாழ்க்கையில தொடக்கம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கனி கொடுப்பது ஒரு தொடக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அநேக நேரங்கள் அவருடைய வார்த்தையை தட்டிவிட்டு அவர் நமக்கு கொடுத்த திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றாம ஓடுகிற போது மீன் வயிற்றில் இருந்த யோனாவை போல மாறிவிடுவோம். மீன் வயிற்றுக்குள்ள போன யோனாவை போல மாறிவிடுவோம். நினிவேக்கு போக வேண்டும் என்று கட்டளை பிறந்ததல்லவோ, ஆனாலும் யோனாவோ அதை மறந்து தன்னை விட்டு தூரப்படுத்தி ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம போனதினால, ஆண்டவருக்கு கனி கொடுக்காம போனதினால, அந்த போக வேண்டிய இடத்தை மறுத்ததினால யோனா மீனின் வயிற்றுக்குள் வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இன்னைக்கு அப்படிதான் பல நேரங்களில் இது கடிந்து கொள்ளுதலா இருக்கலாம். ஆனால் நம் மீது வைத்திருக்கின்ற நோக்கமும் திட்டமும் நிறைவேற வேண்டும். அதை நோக்கி தான் நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும். நாம் யாருக்காக ஓடுகின்றோம்? உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்காக ஓடக்கூடாது. மனிதர்களுக்காக ஓடினோம் என்றால் நாளை பார்த்து கொள்ளலாம். ஆண்டவருக்காக செய்கின்றதை நாளை பார்த்து கொள்ளலாம். எந்த மனிதனை சந்திக்க வேண்டும் என்றாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஓடுகின்றவர்களுக்கு யோனா மீனின் வயிற்றில் வாழ்ந்தது போன்ற ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். இருளை போன்ற சூழ்நிலை தான் இருக்கும். யோனாவை போல் வாழக்கூடாது என்றால் நாம் நம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்று. நம்முடைய கைகளில் இருக்கின்ற 5 விரல்களும் ஒரே போல் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கமும் திட்டமும் இருக்கும். நாம் தேவனுக்காக பயன்பட வேண்டும். நாம் தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். அவர் என்ன நம் மீது வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறியாமல் எனக்கு நல்லா பேச தெரியும், எனக்கு நல்லா பாட தெரியும்னு என்ன ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறாருன்னு சொல்லி தெரியாமலுக்கு அதை நாம் செய்து விட்டோம் என்றால் அதில் தேவன் நாம மகிமைப்படாது. நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கின்றார், நம்மீது என்ன திறமையை வைத்திருக்கின்றார், நம்மீது தேவன் என்ன செய்ய திட்டமாயிருக்கின்றார். அநேகருக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கலாம். தெரு பிரசங்கங்கள் பண்ணலாம், தெரு ஓரங்களில் இருப்பவர்களுக்கு செபிக்கலாம், தெரு ஓரங்களில் இருப்பவர்களுக்கு போசிக்கலாம். அநேக காரியங்கள் தேவனுக்காக நாம் செய்யலாம். ஒருவரை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பது கூட தேவன் நம் மீது அவர்களுக்காக வைத்த நோக்கமாயிருக்கலாம். அறிந்து கொள்ள வேண்டும் நம் மீது தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.